பாபுல் யூனிவர்சிட்டியோட 4 நண்பர்கள் அஸ்வின், பிரீத்தி, ஹர்ஷ் அப்புறம் அன்னு ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. காலேஜ் டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிருக்காங்க. गाइस காலேஜ்ல நம்மள அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்களாம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, காலேஜ் எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்களோ அங்க நிறைய ரைட்ஸும் கேம்ஸும் இருக்காம். அதெல்லாம் சரிதான். நீங்க எல்லாரும் வரீங்கல்ல, அத சொல்லுங்க. அட, இதெல்லாம் கேட்கணுமா என்ன? நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அங்க என்னெல்லாம் பண்ணலான்னு. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எஸ்கேப் ரூம்ஸ் கூட இருக்காம். நாம 4 பேரும் போய் அது விளையாடலாம். இன்னும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கே போகலையா, இவ உடனே கனவு காண ஆரம்பிச்சிட்டா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லா பசங்களும் அம்யூஸ்மெண்ட் பார்க் பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் சேர்ந்தாங்க. கைஸ், வாங்க நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். வாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்க மாதிரி ஏன் இவ்வளோ எக்ஸைட்டட் ஆறீங்க? சரி விடு பிரீத்தி. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அடிக்கடி நமக்குள்ள இருக்கிற குழந்தைய வெளியே வர வைக்கணும். அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரியான இடங்கள்ல பெரியவங்களும் சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அஸ்வின், என் கண்ணுக்கு தெரியறது உனக்கு தெரியுதா என்ன? என்ன? பிரீத்திக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எஸ்கேப் ரூம் கண்ணில் பட்டுச்சு. அன்னு, இதுக்குள்ள தானே போகணும்னு நீ சொல்லிட்டு இருந்த. ஓ, எஸ்கேப் ரூம்ஸ். வாங்க கைஸ், போலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்குள்ள பூதம் வேஷம் போட்டுக்கிட்டு சில பேர் நம்மள பயமுறுத்துவாங்களாம். சரி வாங்க, உள்ள போய் தான் பாப்போமே இந்த எஸ்கேப் ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு. 4 பேரும் எஸ்கேப் ரூம்குள்ளர வந்தாங்க. உள்ள நுழைஞ்சதுமே அவங்களுக்கு பின்னாடி இருந்த கதவு தானாவே முடிக்குச்சு. ரூம்குள்ள ஒரு டிவி இருக்கு. சுவர்ல ஒரு போஸ்டர் பசில் போடப்பட்டிருக்கு. கைஸ், இந்த கதவு எப்படி லாக் ஆச்சு? நாம எப்படி இங்க இருந்து வெளியே போறது? ஹர்ஷ், ரிலாக்ஸ். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக். அப்புறம் வெளியே வர்றது எப்படின்னா, நாம பசில் இல்லை க்ளூவை கண்டுபிடிச்சு நாமளே தான் வெளியே வரணும். எஸ்கேப் ரூம்ல இருந்த டிவி ஆன் ஆயிடுச்சு. வெல்கம், எங்களோட ரத்த கேலரி எஸ்கேப் ரூம்க்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கிருந்து நீங்க 3 ரூம்ஸை கடந்து போக வேண்டியிருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ரூமையும் கடக்கிறதுக்கு நீங்க பசில்ஸ் அப்புறம் மிஸ்ட்ரி ரிடல்ஸை நீங்க சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். எஸ்கேப் ரூமை கடக்கிறதுக்கு உங்களுக்கு 30 நிமிஷம் தான் கொடுக்கப்படும். 10 நிமிஷம் ஒவ்வொரு ரூமுக்கும். அப்படி எந்த ரூம்லயாவது 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள யாராவது உங்க உயிரை விட வேண்டியிருக்கும். ஐ விஷ் யூ a very best of luck. உயிரை கொடுக்க வேண்டியது இருக்குமா? இதுக்கு என்ன அர்த்தம்? கைஸ், நான் விளையாட மாட்டேன். நான் கிளம்புறேன். டூட், ரிலாக்ஸ். நாம இருக்கிறது எஸ்கேப் ரூம்ல. இதெல்லாம் அவங்க நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்றது. மறுபடியும் ஒரு முறை டிவி ஆன் ஆச்சு. இன்னொரு விஷயம், இனி நீங்க இந்த எஸ்கேப் ரூமை விட்டு வெளியில போக முடியாது. அதுக்கு நீங்க 3 ரூம்ஸையும் கடக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்க உங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். Your time starts now. வாங்க, சீக்கிரமா க்ளூஸை தேட ஆரம்பிங்க. இங்க செவத்துல ஒரு போஸ்டர் பசில் இருக்கு. இதுல சில போட்டோஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. அண்ணுக்கு ஒரு டிராயர் கிடைச்சது. அதுக்குள்ள சில போட்டோஸ் இருந்தது. கைஸ், மிஸ்ஸிங் போட்டோஸ் இங்க இந்த டிராயர்ல இருக்கு. அப்புறம் இங்க ஒரு நோட்டும் இருக்கு. சீக்கிரமா அதை இங்க எடுத்துட்டு வா அண்ணு. நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரீத்தி அந்த மிஸ்ஸிங் போட்டோஸ பாக்குறா. அப்புறம் அந்த நோட்டை அவ படிச்சா. இந்த நோட்ல ஏதோ ஒரு ரிடல் இருக்கு. அப்படி விதி உங்களுடைய கை ரேகையில இருக்குன்னா அப்ப விரல்கள் உங்களோட விதியோட இணைக்கப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் ரத்தத்தை சுவைக்கணும். அப்படின்னா இந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கான வழி நம்மளோட விரல்கள்ல இருக்கா? சரி, முதல்ல இந்த மிஸ்ஸிங் போஸ்டர் பீஸை இந்த போஸ்டர்ல வைங்க. மிஸ்ஸிங் போஸ்டர் பீஸ்களை அவங்க போஸ்டர்ல இணைச்சாங்க. அதை போட்டதுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த போஸ்டர்ல 4 கைகள் உள்ள ஒரு பிசாசோட படம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. போஸ்டரை போட்டதுமே போஸ்டருக்கு கீழே இருக்கிற டேபிள்ல இருந்து அந்த டிராயர் திறந்தது. அங்க ரொம்பவே விசித்திரமான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? இதுல நாம விரலை வைக்கணும், ஆனா இதுல பிளேடு வேற இருக்கே. இதுல நாம நம்மளோட விரலை வச்சா போதும். அதுக்கப்புறமா இந்த ரூமோட கதவு திறந்துரும். ஆனா யார் விரலை வைக்கிறது? கைஸ், இங்க பாருங்க, நம்ம கிட்ட டைம் கிடையாது. நானே வைக்கிறேன். பிரீத்தி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல அவளுடைய விரலை வச்ச உடனே அவளுடைய விரல் வெட்டப்பட்டுடுச்சு. என்னுடைய விரல், என்னுடைய விரல். அப்புறம் அந்த கதவு திறந்தது. காய்ஸ், இங்க என்ன நடந்துச்சு? பிரீத்தியோட விரல் கட் ஆயிடுச்சு. ஆனா இது எல்லாமே சும்மா பயமுறுத்தன்னு தான் சொன்னீங்க.
நான் இப்போ வெளியே போகணும். அட, இது நிஜமாவே பயங்கரமான எஸ்கேப் ரூமா இருக்கு. நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம்? இதுல இருந்து வெளியே போறதுக்காக நாம இந்த பயங்கரமான கேம் ஆடிதான் ஆகணும். பிரீத்தி தன்னுடைய விரல்ல துணியை கட்டிக்கிட்டா. அப்புறம் எல்லாரும் அடுத்த ரூமுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த டிவி மறுபடியும் ஆன் ஆச்சு. அப்புறம் அந்த டிவியில மறுபடியும் அதே பெண் வந்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் காய்ஸ், நீங்க எல்லாரும் எஸ்கேப் ரூமோட அடுத்த தகுதிக்கு வந்துட்டீங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம். இந்த இடத்துல கேம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உங்க ரத்தத்தோடைய சுவைய எஸ்கேப் ரூமோட கோஸ்ட் சுவைச்சிடுச்சு. ஸோ your டைம் ஸ்டார்ட்ஸ் now. நான் இப்போ வெளியே போகணும். நான் இனிமே இந்த கேம் விளையாட விரும்பல. என்னை யாராவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் யாராவது எங்களை வெளியில கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். எனக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்க 2 பேரும் அழறத கொஞ்சம் நிறுத்துங்க. என்னோட விரலை இங்க கட் ஆயிடுச்சு. இதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ஹாஸ்பிட்டல் ரூம்ல ரியல் டெட் பாடிஸ் இருக்கு. அஸ்வின் அந்த டெட் பாடியில க்ளூஸை செக் பண்ண ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் அந்த டெட் பாடியோட நேம் டேக்ல ஏதோ எழுதியிருந்ததை பார்த்தான். காய்ஸ், இந்த டெட் பாடியோட நேம் டேக்ல ஏதோ எழுதி இருக்கு. நான் படிக்கிறேன். ஒருவேளை நீ என்ன அடையணும்னு நினைச்சா அப்போ நீ என்னோட ரத்தத்தை குடிக்கணும். அப்போதான் இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழி உனக்கு கிடைக்கும். இங்க ஒரு சூட்கேஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு கோடு எழுதணும் போல இருக்கு. இந்த இடத்துல நிறைய ரத்தம் இருக்கிற கப்ஸும் இருக்கு. முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. இந்த கப்ஸ்ல இருக்கிற ரத்தத்தை நம்ம குடிச்சாகணும். அதுக்கப்புறமா தான் நம்மளால இந்த கப்ஸ்ல மறைஞ்சிருக்கிற சூட்கேஸோட கோடை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுல இருக்கிற ரத்தத்தை யார் குடிப்பாங்க? சீக்கிரம் யோசிங்க, நம்ம கிட்ட நேரமே இல்ல. நானே குடிச்சிடுறேன், இருங்க. அஸ்வின் அங்க வச்சிருந்த 3 கப்ல இருக்கிற ரத்தத்தை குடிச்சான். அப்புறம் பார்த்தா அந்த கப்ஸோட பேஸ்ல கோடு எழுதப்பட்டிருந்தது. சீக்கிரம் அஸ்வின், கோடு என்னன்னு சொல்லு. டைம் போய்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், இருங்க. முதல் கப்ல 23, அப்புறம் 2வது கப்ல 34, அப்புறம் 3வது கப்ல 89 கோடு எழுதப்பட்டிருக்கு. பிரீத்தி அந்த கோடை சூட்கேஸ்ல போட்டா. ஆனா எந்த ஒரு கதவும் திறக்கல. எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. பிரீத்தி, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு பிரீத்தி. திடீர்னு எஸ்கேப் ரூமோட பேய் அங்க வந்துடுச்சு. அப்புறம் அது அண்ணுவை பிடிச்சிருச்சு. காப்பாத்துங்க பிரீத்தி, என்ன காப்பாத்து ப்ளீஸ். அஸ்வின் காப்பாத்துங்க. எஸ்கேப் ரூமோட பேய் கையில திடீர்னு ஒரு ரம்பம் வந்துடுச்சு. அப்புறம் அது அண்ணுவை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம 2 துண்டா வெட்டிடுச்சு. அப்புறம் அங்க இருந்த டிவி மறுபடியும் ஒரு தடவை ஆன் ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூமை உங்களால சரியான நேரத்துல ஓபன் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஏற்கனவே அதோட ரூல்ஸை சொல்லியிருக்கேன். அப்படி 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு எஸ்கேப் ரூம்ல இருந்து நீங்க வெளியே வரலன்னா நீங்க உங்க உயிரை இழக்க வேண்டியது இருக்கும். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த கேமை இப்போ தொடரலாம். ஆல் தி பெஸ்ட். அவங்க இன்னொரு ரூமுக்குள்ள போனாங்க. அந்த அடுத்த ரூம்ல 3 டேபிள் இருந்தது. அதுல சிகப்பு பட்டன் இருக்கு. இந்த கேமோட கடைசி தகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்களே பாக்குறீங்கல்ல, உங்க முன்னாடி 3 டேபிள்ஸ் இருக்கு. உங்க 3 பேர்கிட்டயும் நான் சில மேக்ஸுக்கான கொஸ்டின்ஸை கேட்பேன். அப்படி அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க முன்னாடி இருக்கிற சிகப்பு பட்டனை நீங்க அழுத்தணும். அப்படி யாராவது தப்பான பதில சொன்னீங்கன்னா உங்களுடைய பயணம் இதே இடத்துல முடிஞ்சு போயிடும். அப்புறம் இங்க உங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் வின்னர் ஆக முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். இல்ல, எனக்கு மேக்ஸ் சுத்தமா தெரியாது. நான் என்ன பண்றது? கவனமா இரு பிரீத்தி, கவனமா இரு ஹர்ஷ். முதல் கேள்வி, ஒரு ஸ்கூல்ல 45 பசங்க இருக்காங்க. அவங்கள 5 பேர் கொண்ட குரூப்ஸா பிரிச்சோம்னா மொத்தம் எத்தனை குரூப்ஸ் வரும்? ஹர்ஷ் தனக்கு முன்னாடி இருந்த சிகப்பு பட்டனை அழுத்தினா. இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். இதோட ஆன்சர் 6. இல்ல ஸ்டூபிட், இதுக்கான ஆன்சர் 6 கிடையாது, 9. என்ன? அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய ஆன்சர் தப்பு. மிஸ்டர் ஹர்ஷ், உங்களுடைய பயணம் இந்த இடத்துலயே முடிவடையுது. பின்னாடி இருந்து எஸ்கேப் பேய் வந்தது. அப்புறம் தன்னுடைய ரம்பத்தால அவனை தலையில இருந்து கால் வரைக்கும் நடுவுல வெட்டிடுச்சு. இல்ல ஹர்ஷ், இல்ல ஹர்ஷ், இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ. பயப்படாத பிரீத்தி, உனக்கு எதுவும் ஆகாது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். வாங்க,
அடுத்த கேள்வியை நோக்கி நாம இப்ப தொடரலாம். இந்த கேள்விக்கான பதிலை யார் கொடுக்கறாங்களோ அவங்க இந்த ரத்த கலரி எஸ்கேப் ரூமோட வின்னர் ஆவாங்க. அப்படி யாராலையும் சொல்ல முடியலன்னா எல்லாருமே இந்த கேம்ல தோத்துருவீங்க. இப்ப சொல்லுங்க இந்த கேள்விக்கான பதில. ஒரு கடையில 120 சாக்லேட்ஸ் இருக்கு. கடைக்காரர் 1/3 பங்கு சாக்லேட்ஸை வித்துட்டாரு. அப்புறம் இன்னும் 15 வாங்கினாரு. இப்ப கடையில எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு? பிரீத்தி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு அஸ்வின், என்ன ஆச்சு? சீக்கிரமா சொல்லு. நீ இங்கிருந்து உயிரோட திரும்ப போகணும். இந்த கேள்விக்கான பதில் 95. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அஸ்வின் சிகப்பு பட்டனை அழுத்தினா. தவறான பதில சொன்னான். இதுக்கான பதில் 1000. தவறான பதில். அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ்வின், உங்களுடைய பயணம் இதோட முடியுது. எஸ்கேப் ரூம் பிசாசு ரம்பத்தை எடுத்துட்டு வந்தது. அப்புறம் சாகறதுக்கு முன்னாடி அஸ்வின் சந்தோஷத்தோட பிரீத்தி கிட்ட சொன்னா, ஐ லவ் யூ பிரீத்தி, நான் போறேன், பாய். எஸ்கேப் ரூம் பிசாசு அவனுடைய தலையை ரம்பத்தால வெட்டிடுச்சு. இல்ல இல்ல அஸ்வின், இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத அஸ்வின். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியுமா? தெரியும் தெரியும். இதோட பதில் 95. சரியான பதில். நீங்க தான் இந்த எஸ்கேப் ரூமோட வின்னர். பிரீத்தி எஸ்கேப் ரூமை விட்டு தனியா வெளியே வந்தா. அப்புறம் நடந்த விஷயங்களை டீச்சர்ஸ் அப்புறம் போலீஸ் கிட்ட சொன்னா. ஆனா அவளை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் யாருக்குமே எப்பவும் அஸ்வின், அனு அப்புறம் ஹர்ஷோட பாடி கிடைக்கவே இல்லை.